பையனை தூக்கி உட்கார வச்சு வெண்டிலேட்டர் வந்து எடுத்துட்டாங்க. அம்மா என்னை எப்படியாவது காப்பாத்திடுமா, என்னை எப்படியாவது காப்பாத்திடுமா, குழந்தை தண்ணில. என் பெர்மிஷன் இல்லாமல் என் பையனை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. எனக்கு எரிச்சது தெரியவே தெரியாது. நீ இங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நீ சஜஸ்ட் பண்ணலாம் போகலான்னு நீ நினச்சி போனீன்னா போகிறதுக்குள்ளே உன் பையன் செத்து போயிடுவான். இப்படி கிழிச்சு தையல் போட்டிருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் தண்ணி இப்படி ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு 2 பக்கமும். எனக்கு என்ன சார் ஆச்சு? ஏற்கனவே சர்ஜரி பண்ண இடத்துல இருந்து தையல் போடும்போது பக்கத்தில் இன்னொரு ஓட்டை விழுந்துருச்சு, கத்தி பட்டுருச்சு. கடைசியில் பிள்ளை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் ஒன் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கூட இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து தமிழா ஷோவில் இவங்களோட ஸ்டோரி நம்ம எல்லாருமே கேட்டுருந்துருப்போம். ஒவ்வொரு அம்மாவுக்குமே வந்து ஒரு மாதிரி அவங்க சொன்னதை பார்க்கும்போது வந்து யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இவங்களுடைய ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. ஒரு தாயோடைய ஒரு பாச போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, எல்லாருமே பார்த்து ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ண ஒரு நபர் அப்படின்னா மின்னல் கொடி அவர்கள் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எப்படி சொல்லுது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே சொல்லும் போதோ அழும் போதோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அவ்வளோ ரிலேட்டபிளாக இருந்தது. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. என்னன்னா யாருக்குமே இப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. உங்களுக்கு இப்போ பார்க்கும் போது இப்போ என்ன நடந்ததுன்றதை பற்றி பேசுவோம். பட் இத்தனை வருஷங்கள் அவ்வளோ போராட்டங்களை தாண்டி இப்போ இன்னைக்கு இங்கே வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது அது சும்மாலாம் நடந்துடாது. அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வேணும், பொறுமை வேணும். அவ்வளோ கஷ்டத்தையும் மனசில் வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பையனுக்காக மட்டும்தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே மேம், என்னமும் போராட்டங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பையனோட இழப்புக்கு அப்புறமும் பெரிய பையனுக்கு மேரேஜ் பண்ணி சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி ஓடிட்டே இருக்கு மேம். அப்படியே ரொம்ப லைஃப் அப்படிங்கிறது. ஆமாம், கண்டிப்பாக போராட்டம் தான். அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. தம்பி இறந்த உடனே தம்பி வந்து ஹரிகிருஷ்ணன் இறந்து ஹாஸ்பிட்டல் போராட்டம்லாம் முடிஞ்சு கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வரேன். நானே தான் கொண்டு வரேன். கொண்டுட்டு வந்து வீட்டில் வைக்கிறேன். ஒரு 1/2 hour 1 hour கூட இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி அவரும் சரி, இங்கே அக்கம் பக்கம்லாம் குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, எப்போ தூக்க போகிறீங்க? 2 hours அவ்வளோ அந்த அந்த இடத்துல நான் அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன். எப்போ எடுக்க போகிறீங்க? 2 மணி நேரம் அந்த இடத்துல என்னை வைக்க விடலை. எப்போ எடுக்க போகிறீங்கன்னு போலீஸ் ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இது போராட்டம் போயிட்டுருக்கு, நீங்கள் சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நான் சொல்கிறேன் புதைக்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வரேன். இல்லை அவரும் கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்போ வந்து கை கொடுத்தாரு. கை கொடுக்குற மாதிரி கொடுத்து நான் இப்போ ஒரு ஹோட்டல்லையும் கேஷியராக அப்போ இருந்துகிட்டு இருந்தேன். அவருக்கு எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டதுனால ஸோ நான் வந்து வேறு ரிலேட்டடான ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு, வேறு ரிலேட்டட் மீன்ஸ் ரியல் எஸ்டேட்டு ப்ரோக்கிங் மாதிரி, அது இடம் வாங்குறது விற்கிறது கூட போயிட்டு அது இந்த கமிஷன் பேஸில் அது வந்து பார்ட் டைமாகவும் மெயின் ஜாபாக ஒரு ஹோட்டலில் கேஷியராக பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதிலிருந்து வெளியே வந்து அந்த ஓனர் வந்து நான் பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ஈம செலவுக்காக, கடைசி செலவுக்காக இது வச்சுக்கோங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு 5000 கேஷ் கொடுக்குறாரு. அந்த கேஷை வாங்க கூட என்னால் முடியல. எனக்கு வேண்டவே வேண்டான்னு நான் சொல்கிறேன். சரி ஓகே, அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார், நம்ம கூடவே ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தோம். சரி நாங்கள் இதை பிடிங்கன்னு அந்த காசு கூட இவர்கிட்ட வாங்கி அங்கேயே ஸ்பாட்லேயே இருந்தாங்க. ஏதோ செலவெல்லாம் பார்த்துக்குங்க, என்ன செலவோ என்கிட்ட இருந்த கேஷும் அவர்கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையுமே வாங்கிட்டுமே அவர் எதுவுமே பண்ணலை. நான் என்ன சொன்னேன், புதைக்கணும்னா கண்டிப்பாக செலவாகும். அந்த புதைக்க முடியாது, என்ன கேட்காம புதைக்க முடியாதுன்னு என்கிட்ட சொல்லாமல், அதுக்கு செலவாகும்னு சொல்லாமல்
நான் வந்து ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி தேவைப்பட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சிந்தனையோடு தான் நான் வந்து புதைக்கணும். ஸோ செலவானா இந்தாங்க இவ்வளோ இவ்வளோ இருக்குது என்கிட்ட, இதை வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா நான் தரணும்னா நான் கொடுத்துட்றேன், இல்லை நீங்கள் எனக்கு தர வேண்டியதில் கழிச்சிக்கோங்க அப்படி சொல்லியுமே என் பெர்மிஷன் இல்லாமல் என் பையனை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. எனக்கு எரிச்சது தெரியவே தெரியாது. மறுநாள் காலையில் நான் கேட்குறேன், அந்த பால் ஊற்றுற சடங்கு பண்ணுவாங்க, குழந்தைக்கு அது பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறேன். ஐயர் வந்துட்டார், எல்லோரும் போகிறாங்க. நான் ஆக்சுவலாக அன்றைக்கி பையனோட இடுகாட்டுக்கு நான் போக கிளம்புனேன். என்னை பாதியிலே பிடிச்சி என்னை விடலை. இங்கே பிடிச்சி வச்சிட்ருக்காங்க ஒரு 4-5 லேடிஸ். இங்கே இருங்க, நீங்கள் போகக்கூடாது, இல்லை நான் போகிறேன், இல்லை நீங்கள் அங்கே போனால் தாங்க மாட்டீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. மறுநாள் காலையில் தான் பால் ஊற்று அந்த பண்ணணும்னு கேட்கும்போது, பால் ஊற்றணுமா, அஸ்தி தானே வாங்கிட்டு போய் கரைக்கணும். என்னது அஸ்தியா, யாரை கேட்டு எரிச்சிங்க, யார் பண்ணது இந்த வேலையை, எனக்கு தெரியாது. அங்கேருந்து அத்தனை பேரும் எனக்கு தெரியாது, எரிச்சதே எனக்கு தெரியாது. ஸோ நான் ரீபோஸ்ட்மார்ட்டம் ஏதாவது என்னோட பையனோட நான் என்னோட உடம்பும் சரி, என் பசங்கக்கிட்டேயும் உடல் உறுப்பு தானம் பண்ணணும், நமக்கு அப்புறம் நம்ம உறுப்புகள் வாழணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயும் அப்படிங்கிற தாட்டில் நான் இருந்தேன். ஆனால் என் பையனுக்கு அங்கே நடந்தது வந்து பெரிய ஒரு அநீதி. ஆமாம், என்ன நடந்துச்சு? ஸ்கூலுக்கு போன இடத்துல குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துட்டுருக்கு மேம். ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் எழுதிட்டான். அன்றைக்கி மேக்ஸ் 3வது எக்ஸாம் போயிட்டுருக்கு. 3வது எக்ஸாம் எழுதி முடித்த உடனே மிஸ் கால் பண்ணுறாங்க. எழுத முடியல அவனால், ஷிவராக இருக்கான், வேர்த்திருக்கு ரொம்ப, அவனால் பேனா பிடிச்சி கரெக்டாக எழுத முடியாமல். அப்போ மிஸ்ஸு என்ன ஹரிகிருஷ்ணன் நல்லா படிப்பான், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஆனால் அவன் அவ்வளோ பெரிய நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், திறமையான ஸ்டூடெண்ட்டுன்றது யாருக்குமே தெரியாமல் ஸோ அப்படி இருந்திருக்கான். ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, நான் என்னோடய பைக் 2 வீலர் எடுத்துகிட்டு பையனை பிக்கப் பண்ணிவிட்டு மிஸ்கிட்ட என்னன்னு கேட்குறேன். அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான்ப்பா, ஹரிகிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறான், என்னன்னு பாருங்கள், நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அவனை முதல்ல சரி பண்ணி நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்கிறாரு. அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். டக்குன்னு எனக்கு அந்த நேரத்தில் அரும்பாக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அரும்பாக்கம்னும் நியர்பைன்னும் போது ஓகே, ஸ்டான்லினா எப்போவுமே இருக்கும். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்போவுமே அப்போ வந்து டக்குன்னு எனக்கு தோணலை. சரி ஓகே இருக்குது, என்ன இருக்க போகுது, ஜஸ்ட் ஒரு செக்கப் தானே, ஸோ எதனா பண்ணிவிட்டு ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கே அப்படின்ற ஒரு தாட்டில் நான் போயிட்டேன். ஆனால் அவன் அங்கே தான் பிறந்தான். ஸோ அதனால் அவன் பிறக்கும்போது 1 கிலோ 400 கிராம் இருந்தான். அவன் பிறந்தம்போது நான் காப்பாற்றினதே பெரிய ஒரு இதுதான். ஸோ அங்கே போயிட்டு செக்கப் பண்ணாங்க. அட்மிட் பண்ணோம். ஸ்கேன் எக்ஸ்ரே ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே சஜஷன் பண்ணாங்க, மூக்கில் டியூப் போட்டாங்க. அந்த ஃபுட்டு வந்து ஃபுல்லாக டக்குன்னு எதுவுமே சொல்லலை. இதுதான் ப்ராப்ளம்னே தெரியாமல் மூக்கு வழியாக டியூப் போட்டு அந்த ஏதோ கெட்ட இதெல்லாம் வந்துட்டு இருந்த அந்த வீடியோஸ் இருக்குது, நான் ஃபோனில் வேணா காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்துட்டுருக்கு. அப்போ என்னை ஸ்கேனுக்கு எக்ஸ்ரேக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிட்டு எக்ஸ்ரேல பார்த்த உடனே ஏதோ ஓட்டை விழுந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, யாரோ வயிற்றுல குத்துன மாதிரி இருக்குது, ஏதோ அடித்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரின்னு சொன்னாங்க. இல்லை சிஸ்டர் அப்படி இல்லை மேடம், அப்படி எதுவும் இல்லை. நான் பையனையும் கேட்டேன், எப்போ யாராவது அடித்தாங்களா, ஸ்கூலில் ஏதாவது சண்டையா, பசங்க யாரும் அடித்தாங்களா, இல்லை யாராவது எங்கே விழுந்துட்டியா, இல்லை இடிச்சுனா என் பசங்களை அடித்ததே கிடையாது. எதுக்குமே நான் அடிக்கவே மாட்டேன். நான் ஒரு பார்வை பார்த்தாலே பசங்க புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சு நடக்கிற பசங்க தான். அதனால் நான் அடிக்கிற பழக்கம் எனக்கு சுத்தமாக கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ அப்போ கேட்கும்போது அவன்கிட்ட இல்லைம்மா, என்னை யாரும் அடிக்கலை, எதுவும் பண்ணலை அப்படி சொன்னான். சரி ஓகே, எக்ஸ்ரேல எப்படி இருக்குது, எம்ஆர்ஐ சஜஷன் பண்ணாங்க. ஓகே, நம்ம போய் பணம் கட்டிட்டு வர சொன்னாங்க. பணம் கட்டிட்டு அந்த பில் போட்டு கொடுத்தாங்க. போய் பணம் கட்டிட்டு வரோம். பையனை எடுத்துகிட்டு போயிட்டு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வரோம். எனக்கு ரிப்போர்ட் வரலை, இதுதான் ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, நாங்கள் பார்த்துட்டோம். சரி, எனக்கு அது காமிக்கலை. பார்த்தாங்க, சிறுகுடலில் ஓட்டை இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், இல்லைன்னா உன் பையன் செத்து போயிடுவான். இப்படி ஒரு டாக்டர் வந்து ஒரு தாய்கிட்ட அந்த மாதிரி சொல்லலாமா? உடனே ஆப்ரேஷன் பண்ணும், இல்லைன்னா செத்து போயிடுவான். 5 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறேன், 6 மணிக்குள்ளே எக்ஸ்ரே முடியுது. 6, 7 மணி 6:30 7 o'clock எம்ஆர்ஐ ப்ராசஸ் முடியுது. எம்ஆர்ஐ ப்ராசஸ் போய் பணம் கட்டிட்டு வரதுக்குள்ளே நான் பணம் கட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு போவாங்க ஸ்கேனிங்க்கு. ஸ்கேனிங் முடிச்சுட்டு அந்த எம்ஆர்ஐக்கு நான் போயிட்டு வரேன் பார்த்தீங்களா, பணம் கட்டிட்டு வரதுக்குள்ளே
பையனை வந்து இது அந்த வென்ஃப்ளான் 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 போடுவாங்க இல்லையா, வென்ஃப்ளானுக்கு நரம்பு கிடைச்சிதா கிடைக்கலையா என்ன பண்ணாங்க தெரியல. எங்கேயோ குத்தி அந்த அந்த இடம் ஃபுல்லாக அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பிளட்டு, அவ்வளோ பிளட்டு ஊற்றிருக்கு. ஸோ அப்படி எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து அப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்? படிச்சுட்டு தானே வரீங்க, அது அது பொம்மை ஒன்றும் இல்லையே, குழந்தை தானே, வலிக்கும்ல அவனுக்கு, ஒரு தாய் பக்கத்தில் இல்லை, பணம் கட்ட போயிருக்கேன். உங்ககிட்ட போட போறோம்னு கன்சர்னும் எதுவும் வாங்க எந்த கன்சர்னுமே வாங்கல சிஸ்டர். உள்ளே கொண்டு போகிறாங்க, உள்ளே கொண்டு போயிட்டு ஒரு டாக்டர் மேடம் வந்தாங்க, பேர் வந்து எது சொன்னாங்க, வந்தாங்க. வந்துட்டு அவங்க பையனுக்கு உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா செத்து போயிடுவான். அப்புறம் ஏன் மேடம் இப்படி சொல்கிறீங்க? இல்லை அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது. இல்லை மேடம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கிறேன். நான் யாரும் இல்லை, நானும் குழந்தை மட்டும்தான் வந்திருக்கோம், நான் சிங்கிள் பேரண்ட்டு, என்னோட இன்னொரு பையனும் இப்போ இங்கே இல்லை, வெளியூரில் இருக்கான். ஸோ இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லி, அவங்க நீ இங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு நீ சஜஸ்ட் பண்ணலாம் போகலான்னு நீ நினச்சி போனீன்னா போகிறதுக்குள்ளே உன் பையன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படியே சொன்னாங்க, சத்தியமாக சொன்னாங்க. இது என் பையனோட ஆத்மா மேலே சத்தியமாக சொல்கிற அந்த வார்த்தையை சொன்னாங்க. என்னால் நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன். சரி போகிற வழியில் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எல்லாருக்குமே அந்த பதட்டம் அப்படின்ற இருக்கும் ஒரு கண்டிப்பா. பயம். அந்த குறிப்பிட்ட டைமில் நான் யாரையுமே கன்சர்ன் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும், எதுவுமே என்னால் முடியல. எனக்கு அந்த டைமு தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பையனுக்கு உயிருக்கு ஆபத்து ஆகிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருந்தது. அவங்க ஏதோ எழுதிட்டு வந்தாங்க, படிக்க கூட இல்லை நான் ஆக்சுவலாக. சைன் பண்ணுங்கன்னாங்க, கையெழுத்து போடணுமா, நடுங்குது. கையெழுத்து போடும்போது எனக்கு கையெல்லாம் நடுங்குது. அவங்க அவ்வளோ என்னை பயமுறுத்தி தான் அந்த சைனே வாங்கினாங்க. நீ இங்கேருந்து வெளியே கேட்டுக்கிட்ட போகிறதுக்குள்ளே உன் பையன் செத்து போயிட்டானா என்ன பண்ணுவேன், போகிறதுக்குள்ளே செத்து போயிட்டானே, ஏன் அவ்வளோ என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியல. சர்ஜரி போனாங்க உடனே, அதான் அந்த 7:30 6:30 7:30க்குள்ளே சர்ஜரிக்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. ரிப்போர்ட் என் கைக்கு வரவே இல்லை. சர்ஜரி தேட்டருக்கு போயிட்டாங்க. போயிட்டு சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது கான்சியஸாக தான் இருந்தான், கண்ணு முழிச்சிட்டு தான் இருந்தான். என்னை முழிச்சு பார்த்தான். அந்த நார்மல் நார்மல் மாஸ்க் மட்டும் வச்சுருந்தாங்க, ஒரு பலூன் மாதிரி இப்படி இருந்தது. ஆனால் கான்சியஸ்டாக இருந்தான். எனக்கு வெளியே அது வரைக்கும் நான் வேண்டாத கடவுள் இல்லை, எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு வெளியே உட்காந்துருக்கேன். வந்தான், ஐசியூ கூட்டிகிட்டு போனாங்க, பண்ணாங்க. 3 days இருந்தான். 3 நாள் அப்சர்வேஷன். 4வது நாள் வந்து தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. தண்ணி கொடுக்கும்போது வயிறு ஃபுல்லாக இப்படி கிழிச்சு தையல் போட்டிருக்காங்க இதுலேருந்து இது வரைக்கும். தண்ணி இப்படி ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு 2 பக்கமும். எனக்கு என்ன சார் ஆச்சு, இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு தண்ணி உள்ளுக்கு கொடுத்து அந்த தண்ணி இப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த பக்கத்தில் ஒரு டாக்டர், டியூட்டி டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு நடுங்குது கை, அவருக்கே நடுங்குது. டாக்டருக்கு என்னடா தண்ணி இப்படி வருதே. உள்ள அலோ பண்ணாங்களா உங்களை பக்கத்துல ஐசியூவில் நான் மேம் வந்து ஐசியூவில் யாருமே அட்டெண்டர் வந்து அலோட் கிடையாது. ஆனால் நான் வந்து சிஸ்டருங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள்லாம் நான் கொஞ்சம் பண்ணி கொடுத்து, என் குழந்தை கூட அப்பப்போ நான் வந்து டச்லேயே இருந்துக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ அது எனக்கு, என் குழந்தை எனக்கு முக்கியம். அவங்க ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், ஒரு டீ கேட்டால் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அவங்களுக்கு என்ன தேவையோ, ஆயுத பூஜை சாமி கும்பிடணுங்கிறாங்க, இங்கேருந்து என்னோடய பைக் எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி எங்கேயுமே பூக்கடை இல்லை, புருஷோகத்தில் போய் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். வார்டில் அன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாடணும், எனக்கு பூ வேணும், கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்து தரீங்களா மின்னலுக்கு, அரியம்மா. ஓகே சிஸ்டர் நான் வாங்கிட்டு வரேன். எவ்வளோக்கு வாங்கிட்டு வரணும், ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க. இங்கேருந்து பைக் பெட்ரோல் போட்டு புருஷோகம் மார்க்கெட்டில் போய் அன்றைக்கி நான் பூ வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா என் குழந்தைய அவங்க நல்லா பார்த்துக்கணும், நான் நினைக்கும் போது என் பிள்ளையை பார்க்க அவங்க அலோ பண்ணணும். ஸோ அப்படின்றதுக்காக என் குழந்தை ஐசியூவில் இருக்கான், நம்ம கண்காணிப்புலேயே இருக்கணும், அவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. ஏதாவது ஒன்று அவங்க மறந்தால் கூட நம்ம கரெக்டாக சிஸ்டர் இப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்கள் டாக்டரை கூப்பிடுங்க. ஸோ அந்த ஒரு உதவிக்காக நான் அப்படி பண்ணி அவங்ககிட்ட நான் அப்பப்போ போவேன், சிஸ்டர் ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சும்மா போயிட்டு அப்படியே தொட்டுட்டு, ஒன்றும் இல்லைப்பா தூங்குப்பா நல்லா இருக்கு, சரியாயிடும், நான் டாக்டர்கிட்ட அப்பப்போ அவனுக்கு போய் தைரியம் சொல்லிட்டு வருவேன். அன்னைக்கு அந்த தண்ணியில் உடனே டாக்டர் வந்தாங்களா? உடனே வரல சிஸ்டர். அன்னைக்கு ஃபுல்லாக அந்த ஒரு 12-18 தையல் கிட்ட போட்டிருந்தாங்க. அந்த தையல் போட்டதில் தண்ணி வந்ததுனால ஒரு 3-4 தையல் பிரித்து விட்டாங்க. பிரித்து விட்டு ஓப்பனாக இருக்குது. ஓப்பனாக ஈ முக்கிது, ஐசியூவில் ஈ முக்கிது.
அவனால் இந்த கையில் ட்ரிப்ஸு வென்ஃப்ளான்னு அந்த இது ஓடிட்டுருக்கு. எப்படி மேம் ஒரு ஈய கூட இப்படி விரட்ட முடியாது. ஈ முக்கிது ஐசியூவில். எனக்கு அவ்வளோ என்னால் சொல்ல முடியல. அப்படியே அந்த ஓப்பனாக வச்சுருக்காங்க. நான் ஓடி வரேன். நான் அந்த இப்படி இங்கே ஒரு டோர் இருக்கும், அதில் கண்ணாடி இருக்கும், ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. நான் அங்கே தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் அங்கே தான் இருப்பேன். அங்கே அந்த கண்ணாடியிலேருந்து இங்கே பார்த்தா அவனை வந்து நான் அப்பப்போ பார்த்துப்பேன். உள்ளே வந்து பார்க்குற நேரம் போக 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எழுந்து அந்த கண்ணாடி வழியாக குழந்தை தூங்குறான்னா என்ன பண்ணுறான் அப்படி பார்ப்பேன். ஸோ அப்போ அந்த பிரித்து அதெல்லாம் போட்டிருக்கும் போது நான் சார் கூடவே இருக்கேன் சார், குழந்தை பயப்படுவான் அப்படின்னு கெஞ்சி அவர் பக்கத்துலேயே நான் நின்றுட்டுருக்கேன். நான் கேள்வி கேட்க கேட்க இரிட்டேட் ஆகி அவர் நர்ஸ் இவங்களை வெளியே அனுப்புங்க, சும்மா ஏதாவது டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அங்கே போய் நின்று அந்த கண்ணாடி வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சதை அப்படியே ரொம்ப நேரம் ஓப்பனாக இருந்தது. ரொம்ப நேரம் ஓப்பனாக இருந்து ஈ முக்கிதுன்னு சொல்லிட்டு தான் இந்த டென்ஷன் எனக்கு பிபி ஏறி ஓடி போய் சார் ஈ முச்சிட்ருக்கு, அது ஏதாவது காட்டன் கிளாத்தாவது போட்டு க்ளோஸ் பண்ணுங்க சார். குழந்தை அவன் பார்த்தானா முழிச்சிட்டு தானே இருக்கான், அவன் பார்த்தானா அவன் பயப்படுவான்ல. ஆள் தான் ஹைட்டாக பெரிய ஆம்பளை பையன் மாதிரி இருப்பான். அவனுக்கு 17 வயசு குழந்தை தான் அவனை நான் இன்னமும் குழந்தையா தான். அவனுக்கு எதுவுமே தெரியாது மேம். நான் என்னை மீறி அவன் எதுவுமே பண்ணது கிடையாது, எதுவுமே தெரியாது. அப்படி தான் நான் அவனை கைக்குள்ளேயே வச்சுருந்தேன். குழந்தை சார் ஈ முக்கிது சார் கொஞ்சம் பாருங்கன்னு நான் சொன்னதுக்கப்புறம் சிஸ்டர் ஒரு காட்டன் கொடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த காட்டனை மடித்து அப்படியே மேலே வச்சுட்டு டாக்டர் வரட்டும். ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தார். ஒரு 2 hours 3 hours கிட்ட அப்படி ஓப்பனாக தான் இருந்தது. சீஃப் டாக்டர் வந்ததுக்கப்புறம் 3 hours கழிச்சு வந்தாங்க, பார்த்தாங்க. பார்த்துட்டு சரிங்க மறுபடியும் ஒரு எம்ஆர்ஐ எழுதி என்னன்னு பாருங்கள், பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எம்ஆர்ஐ கூப்பிட்டு போகிறோம். மறுபடியும் எம்ஆர்ஐ எடுக்கிறோம். ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்க ஏற்கனவே சர்ஜரி பண்ண இடத்துலேருந்து தையல் போடும்போது பக்கத்தில் இன்னொரு ஓட்டை விழுந்துருச்சு, கத்தி பட்டுருச்சு. சர்ஜரி பண்ணும்போது கத்தி பட்டுருச்சு. அந்த கத்தி பட்டதை தெரியாமல் சர்ஜரி பண்ண இடத்த தைச்சிருக்காங்க. அந்த சிறுகுடல் ஓட்டை மறுபடியும் அடியில் இன்னொரு அடிஷ்னல் ஓட்டை விழுந்துருச்சு. அதை மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி தைக்கணும். இது வந்து உள்ளவே வச்சு தைச்சிடலாம், தைச்சிட்டா ஓகே செட் ஆகிடும்னு நாங்கள் நினச்சோம். மறுபடியும் அன்னைக்கே சர்ஜரிக்கு எடுத்துட்டு போகிறோம். 5ஆம் தேதி கொண்டு போகிறாங்க. 27 பண்ணாங்க, 30 31 அந்த மாதிரி இந்த தண்ணி கொடுக்கறது இதை பார்த்தாங்க. அது ஒரு 2 3 4 5 நாள் கிட்ட. 5ஆம் தேதி தான் செகண்ட் சர்ஜரிக்கு போகிறாங்க. 5ஆம் தேதி தான் செகண்ட் சர்ஜரி. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் அதெல்லாம் முடிச்சு ஆப்ரேஷன் தேட்டர் டாக்டர் அவைலபிளாக இருக்கணும், ஆப்ரேஷன் தேட்டர் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு 5ஆம் தேதி தான் அவனுக்கு செகண்ட் ஆப்ரேஷனுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. அப்போ கேட்டிங்களா? ஏன்னா உங்களுடைய நெக்லிஜென்ஸால நடந்தது தானே அப்படின்னு அங்கே ஏதாவது கேட்டிங்களா? என்ன சொன்னாங்க டாக்டர்? கேட்டோன்னு ஏன் இது நீங்கள் வந்து பிரிக்கும்போது பெரிய டாக்டர் சம்மந்தப்பட்ட மருத்துவர் அங்கே இல்லை, பிஜி ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க, சரி யூஜி ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து சொல்லியும் அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ இது எல்லாமே ஏன் மேம் வந்து முன்னாடியே இல்லை இங்கே அப்படி தான். இங்கே என்ன நாங்கள் ஒரு குழந்தை ஒரு பேஷண்ட்டையா நாங்கள் பார்க்குறோம், ஒருத்தராக இருக்காங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, எவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க, எங்களுக்கு தேட்டர் அவைலபிளாக இருக்கணும், சர்ஜன் அவைலபிளாக இருக்கணும், இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அலட்சியமா தான், ரொம்ப அலட்சியமா பேசினாங்க. சாரி கூட தெரியாம நடந்துருச்சுன்னு ஒரு சாரி அப்ப சொன்னாங்க, சாரிம்மா எப்போனா சர்ஜன் டாக்டரை நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக சர்ஜரி பண்ண டாக்டரு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த தண்ணி இறங்கி ஸ்ப்ரெட் ஆகி டாக்டர் வந்து செகண்ட் சர்ஜரி அன்னைக்கு தான் அந்த அம்மா வராங்க. லேடி உமன் தான், அவங்களும் ஒரு பெண் தான். பேர் வந்து சொல்லலாமா, தேவகின்னு சொல்லிட்டு. நான் தான் உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன், உங்கள் பையன் குடலில் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு, அவ்வளோ அழுக்கையும் நான் வந்து எடுத்தேன், சரி ஏன் என்கிட்ட காமிக்கலை, பையன் குடலில் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சு ஏன் மேடம் எனக்கு காட்டலை, உனக்கு காட்டலையா, வீடியோ ரெக்கார்ட் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னாங்க. சரி காட்டுங்க. சரி இப்போ என்ன மேடம் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஆயிருக்கு, நீங்கள் தான் பண்ணேன்னு நெஞ்சம் நிமித்திட்டு வந்து சொல்லியிருக்கீங்க, சக்ஸஸ் பண்ணி சொல்லியிருந்தா நான் ஹாப்பி ஆகிட்டு இருப்பேன். ஃபெயிலியர் ஆனதை வந்து இவ்வளோ தைரியமாக ஒரு லேடியால் பேச முடியும் அப்படின்னா ஸோ நான் அவங்கள தான் பார்த்தேன். அந்த இடத்துல நான் தான் பண்ணேன், தெரியாமல் இன்னொரு இடத்துல துளை விழுந்துருச்சு, அது இனிமேல் உள்ளே வச்சு தைக்க முடியாது, அதை வந்து வயிற்றை கிழிச்சு அந்த குடல் பகுதியை வெளியே எடுத்து வைக்கணும்,
அந்த மலம் தண்ணீர் எல்லாம் வந்து இது வெளியே அப்படி தான் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் அதுதான். இந்த ஸ்டெப்பில் சரியாயிடும்னு நினச்சி நாங்கள் இதை பண்ணணும். ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நாங்கள் இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சு அது ஃபுல்லாக வெளியே வந்துட்டுருக்கோம். திரும்ப ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் உள்ளே எடுத்து வச்சு தைப்போம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 சர்ஜரி ப்ராசஸ் போகும். 3-4 சர்ஜரி ப்ராசஸ் போகும். அப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் நீங்கள் கத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கணும். சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இப்படி தான் போகும், இப்படி தான் பண்ணுவோம், இதுக்கு இவ்வளோ இங்கே வந்து அவ்வளோ டாக்டர்ஸ் அவைலபிளாக இல்லை, அக்யூமெண்ட்ஸ் இல்லை இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் எனக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். கொடுக்கல. நான் கொண்டு வந்து உங்ககிட்ட என் பிள்ளைய கொடுத்துட்டேன். நீங்கள் அறுத்து உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டீங்க. இப்போ நான் கத்தி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நான் கோவப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. எனக்கு என் பிள்ளைய காப்பாற்றி தரணும். என் பிள்ளைய உங்களால் காப்பாற்ற முடியுமா? இன்னொரு சர்ஜரி கேட்குறீங்க, 1 பத்தாது, இன்னும் 2 3ன்னு வேற இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போகிறீங்க. ஓகே, என் பிள்ளைய நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருவீங்களா? என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, என் பிள்ளை எழுந்து வந்து ஸ்கூல் போவான்ல, அவன் காலேஜ் போவான்ல, அதை உங்களால் பண்ணித்தர முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். இப்படியே தான் சொன்னேன். இல்லை, நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், ஒன்றும் இல்லை, சரியாயிடும், சரி பண்ணிடலாம். மணி 1:30 மணி இருக்கும். தேட்டருக்கு கொண்டு போயிட்டு சர்ஜரி நைட்டு 1 மணிக்கு போயிட்டு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், 8 o'clock இருக்கும். அப்போ தான் தேட்டர்லேருந்து வெளியே வரான். சுத்தமாக கான்சியஸே இல்லை. வெண்டிலேட்டரில் இருக்கான். அங்கேருந்தே வெண்டிலேட்டர் வச்சு தான் கொண்டு வராங்க. சுத்தமாக நினைவே இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியல. மேடம் என்ன ஆச்சு? போன முறை ஆப்ரேஷன் தேட்டர் போயிட்டு வந்தான், கண்ணு முழிச்சிருந்தான். எனக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, சரியாயிடும் தானே பண்ணியிருக்கோம், சரியாயிடும். வேற எதுவுமே சொல்லல. சர்ஜரி எப்படி நடந்துச்சு, ஓகே, என்ன பண்ணாங்க, எதை பண்ணாங்க, எதுவுமே சொல்லலை. உங்கள் டாக்டர் வருவாங்க சொல்லுவாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. பையனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் உடம்புல ஒன்றுமே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் டெத். அந்த கண்டிஷனில் தான் படுத்திருக்கான். கையை தூக்கி பார்த்தா ஒன்றும் இல்லை, காலை தூக்கி பார்த்தா ஒன்றும் இல்லை. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல, கண் முழிக்கல, எனக்கு அழுக, என்னால் முடியல. உங்கள் எல்லாரையும் நான் கடவுளாக நினைக்கிறேன், என்னை தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அழுதுட்டு அன்னையிலேருந்து அவங்களோட பிஹேவியர் எல்லாமே பார்த்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னாலும் கிடையாது. முன்னாடியை விட கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக பார்த்துக்கிட்டாங்க. பெட்டராக பார்த்துக்கிட்டாங்க. அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க என்ன நடக்குது. அந்த கன்வே வந்து எனக்கு அதுக்கப்புறம் பெட்டரா இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரீட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது. பட் கன்வேயிங் எனக்கு வந்து பெட்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8ஆம் தேதி காலையில் அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து, என்னம்மா ஓகேவா, இன்னைக்கு எடுத்துடலாமா, இயற்கை சுவாசம் செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு. ஆக்சுவலாக மேடம் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் படித்தவங்க, உங்களுக்கு அந்த மருத்துவம் தெரியும், நீங்கள் என்ன பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என் பையனோட உயிர் மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல, அவனை நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துருங்க, அது போதும். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இத்தனை மணிக்கு, என்றைக்குன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் சொல்லிட்டு போகிறாங்க, ஒரு 7-8 மணிக்கு. சனிக்கிழமை காலையில் எடுக்க போகிறேன்னா நான் காலையில் எழுந்து 5 மணிக்கே குளிச்சு கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எலுமிச்சம்பழம் அது இதுவும் எலுமிச்சம்பழம் பாலம் மாலை சாத்தி, ஸோ அந்த என்னோட கடவுள் பிரார்த்தனைகளெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்து ப்ரிப்பேர்டாக நிற்கிறேன். இன்றைக்கி பையனுக்கு எடுக்க போகிறாங்க, அவன் நல்லா ப்ரீத் பண்ணணும், அவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, ஆக்சிஜன் இல்லாமலே அவன் சுவாசிக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நின்றுட்டுருக்கேன். மேடம் வந்து, இல்லை ஹரிகிருஷ்ணம்மா இன்றைக்கி எடுக்கலை, ஏன்னா நாளைக்கு சண்டே, டாக்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவைலபிளாக இருக்க மாட்டாங்க, டீன் மேம் கிட்ட நான் பேசினேன், இன்றைக்கி வேண்டாம், மண்டே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால் நம்ம வந்து மண்டே பார்த்துக்கலாம், இன்றைக்கி வேண்டாம், அவன் இன்றைக்கும் நாளைக்கும் வெண்டிலேட்டர் அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே மேடம், திங்கக்கிழமை எடுக்கிறீங்களா, அது வரைக்கும் இதில் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா அவன் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் அதில் வச்சுருக்கோம், அவன் நல்லா இருப்பான், கவலைப்படாதீங்க. சரி ஓகே மேடம்னு சொல்லிட்டு அவன் தூங்கலை. ஆக்சுவலாக அன்றைக்கி 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நைட்டாக தூங்கலை. 7ஆம் தேதி தூங்கலை, 6ஆம் தேதியுமே சரியாக தூங்கலை. ஸோ ஒரு 2 டேஸாக கண்டினியூவாக சரியாக தூங்கலை, டே அண்ட் நைட்டு. ஸ்டாஃப் நர்ஸ்க்கும் தெரியும் அது. ஸ்டாஃப் நர்ஸ் கிட்டே நான் சொல்லும்போதெல்லாம் டாக்டர் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னாங்க.
மேடம் அவன் ஒரு 2 டேஸாக சரியாக தூங்காமல் இருக்கான், எப்போவுமே முழிச்சிட்டே இருக்கான், என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான், அவனால் பேச முடியல, கையை மட்டும் இப்படி இப்படி தட்டுவான், இப்படி இப்படி தட்டுன்னா அந்த சவுண்ட் கேட்டவுடனே ஸ்டாஃப் நர்ஸ் பார்ப்பாங்க, அம்மா வேணும் அப்படின்னு இப்படி கையை காட்டுவான், காட்டின உடனே அவங்க வந்து மின்னல் கொடி ஹரிகிருஷ்ணன் கூப்பிட்றான் வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி அந்த அப்படி போயிட்டுருக்கோம். அவன் அப்படி என்கிட்ட கன்வே பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதை வச்சு எங்கள் 2 பேருக்கும் அந்த கம்யூனிகேஷன் வந்து அவன் தூங்கலை, முழிச்சிட்டே இருந்தான், அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன். சரி அப்படியே தூங்கவே இல்லையா, என்ன சிஸ்டர் தூங்கலை, இல்லை மேடம் தூங்கலை, அவன் என்கிட்ட கூட சொன்னாங்க, ஸோ நீங்கள் வந்தால் சொல்ல சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னாங்க. சரி ஓகே. உடனே மயக்க மருந்து டாக்டர் அங்கே இருந்தார். அப்போ அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கொஞ்சம் அவைலபிளாகவே இருந்தாங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டோசேஜ் கொடுங்க, அந்த மயக்க மருந்து மாதிரி ஒரு டோசேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுங்க, தூங்கட்டும். ஸோ அவர் உடனே ஓகே மேடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த மருந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த மருந்து கொடுக்குறீங்க, எவ்வளோ நேரத்தில் தூங்குவான், எவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்குவான், எப்போ திரும்ப கண் முழிப்பான், அதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்குறேன். அம்மா ஒரு 5லேருந்து 8 மணி நேரம், 5லேருந்து 6 மணி நேரம் தூங்குவான், 5-6 மணி நேரம் தூங்குவான். ஸோ மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் தூங்குவான். ஸோ அந்த மருந்து இறங்கும் போதே அவனுக்கு கண் சொருகிடுச்சு, மருந்து அந்த வென்ஃப்ளானில் போயிட்டே இருக்கு, அவனுக்கு கண் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு, தூங்கிட்டான், அவ்வளோதான். பாரு அந்த மருந்து போட்டு முடிச்சு தூங்கிட்டான் பையன், தூங்குவான், இனிமேல் வந்து அவன் முழிக்க மாட்டான், நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உள்ளே அடிக்கடி வந்து அவனை தொல்லை பண்ணாதீங்க, நீங்கள் வெளியில் இருங்க, ஸ்டாஃப் நர்ஸ் கூப்பிட்டா வாங்க, அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அந்த மருந்து கொடுத்ததை கேஸ் ஷீட்டில் என்ட்ரி பண்ணல. என்ன மருந்து கொடுத்தாங்க, என்ன மருந்து கொடுத்தோம், அவனுக்கு எவ்வளோ டோசேஜ் கொடுத்தோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. அவர் போயிட்டார். ஸ்டாஃப் நர்ஸும் யாருமே இல்லை, ஸ்டாஃப் நர்ஸ் கிடையாது, யாருமே இல்லை, அந்த பர்டிகுலர் டைமில் யாருமே இல்லை. இவங்க ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்த ஒரு 12 டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு போல இருக்கப்போ. ஸோ பேஷண்ட்ஸை வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு சீஃப் டாக்டர் டீம் ஒரு 12 பேர் கொண்ட குழு மாதிரி கும்பலாக வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டாக இது என்ன அந்த கேஸ் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹரியோட ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு, சரி இந்த பேஷண்ட்டு வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்துடலாமே இன்றைக்கி, ஒருவேளை அது ஆல்ரெடி தெரிஞ்சு அவங்க கன்சர்னோட வந்து எடுத்தாங்களா, ஃபஸ்ட்டு அந்த வார்டோட சீஃப் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்களே இன்னைக்கு இல்லை, மண்டே பார்த்துக்கலான்னு சொன்னேன். அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்லி அவங்க கன்சர்னோட இவங்க பண்ணாங்களா, இல்லை தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களா, எனக்கு எதுவுமே தெரியல. அந்த இடத்துல அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, ஒவ்வொரு பேஷண்ட்டாக பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு இவனோட பெட்டுக்கு வரும்போது இவனோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தாங்களா, என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, பார்த்துட்டு இவனை வந்து தூக்கி உட்கார வச்சு வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்து இயற்கை சுவாசம் கொடுத்துட்ருக்காங்க, தூங்குறவனை எழுப்பி. அந்த மருந்து கொடுத்து ஒரு 30 மினிட்ஸ் கூட இல்லை, மருந்து கொடுத்து நான் வந்து 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டாங்க. சரி நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கலாம் எங்கேயாச்சும் நல்லா பார்த்து. அங்கே இன்னொன்று அட்டெண்டருக்கு வந்து அங்கே ரூம்லாம் கிடையாது, வெளியில் தான் நம்ம வந்து தங்கணும். ஏதோ ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துப்போம். எனக்கு ஏதோ சரி இது என்னை எழுப்பி பையன்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தூக்கம் வரலை. ஸோ தூக்கம் வரலை, திரும்பி நான் எழுந்து ஓடி வரேன். அங்கேருந்து ஒரு டீ வாங்கினேன், தூக்கம் வரலன்னு டீ குடிக்கலான்னு டீ கடையில் போய் டீ வாங்கினேன். ஒரு 2 சிப் கூட சிப் பண்ணல. எனக்கு ஏதோ தெரியல, ஒரு மாதிரி பையனை பார்க்கணும் அப்படி தான் மைண்டில் அந்த டீ தொண்டையில் இறங்கவே இல்லை. அப்படியே வச்சுட்டு ஓடுறேன், வேகமாக போகிறேன், ஃபாஸ்ட்டாக வேற போகிறேன், நடக்க முடியாது, எனக்கு ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷனு, எனக்கு ஹெல்த் இஷ்யூ, ஆனாலும் ஓடுறேன். ஓடி போய் பார்க்கும்போது சுற்றி டாக்டர்ஸு இவனை தூக்கி எழுந்து உட்கார வச்சுருக்காங்க. அந்த இது பண்ணி தூக்கி பேக்கில் உட்கார வச்சுட்டாங்க, வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க, இயற்கை சுவாசம் கொடுக்குறாங்க. வாயெல்லாம் அந்த வெள்ளையாக ஒரு மாதிரி அவனுக்கு கண் சொருகுது, அந்த மருந்து கொடுத்தது கண் சொருகுது. டேய் ஏந்திரா நெஞ்சு இப்படி தட்டி 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 அவனை வந்து எழுப்புறாங்க. அவனுக்கு வந்து 40-60 பல்ஸ் இறங்கிடுச்சு, 60ல் இருக்குது. 90 நான் பார்த்துட்டு போனேன், 60ல் இருக்குது. அழுகுறான், தண்ணி வலியுது, அம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றிடுமா, என் குழந்தை தண்ணியில் அந்த கடைக்கண்ணில் வந்து தண்ணி இன்ன வரைக்கும் என்னால் மறக்க. அழறான், நான் போராடுறேன், கத்துறேன். அந்த நர்ஸ் வந்து என்ன மின்னல் கொடி நீங்கள் வாங்க,
கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் வெளியே விட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க என்னை வெளியே கொண்டு வந்து தள்ளுவாங்க, நான் திரும்பி உள்ளே போவேன், திரும்பி வெளியே தள்ளுவாங்க. லாஸ்ட்டாக அவங்க லாக் பண்ணுற வரைக்கும் நான் அந்த ப்ராசஸை நிறுத்தலை. உள்ளே போகிறதையும் பார்க்குறதையும் வரதையும் நிறுத்தலை. யாருமே வரலை. லாஸ்ட் மினிட் அந்த லாக் பண்ணும்போது தான் ஒரு 2 டாக்டர்ஸ் வந்தாங்க. அப்போ தான் அவங்க லாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. வந்தார், மேடம் ஹரியம்மா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், மனசை தேத்திக்கோங்க. 2வது வாட்டி வந்தார், 2வது வாட்டியும் அதே வார்த்தை. 3வது வாட்டி வந்தார், 3வது வாட்டி சாரிம்மான்ட்டார். என்னால் தாங்க முடியல. ஒரு நிமிஷம் நான் அந்த இடத்துல நானா இல்லை. என்னால் அவனை போய் பார்க்க முடியல. அங்கே இருந்த டாக்டருங்க மேலே யார் மேலே கோவப்படுறதுன்னு தெரியல, யார் மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அன்கான்சியஸ் விழுந்துட்டேன். விழுந்ததுக்கப்புறம் பெரிய பையன் வந்து பிடிச்சி எழுப்பி பார்த்தா கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் எனக்கு கான்சியஸ் வந்தது. எழுந்து ஓடி பையன் காலை போய் தொட்டு அழுதேன் ஒரு நிமிஷம். அந்த நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற உங்களால் அதை அந்த கிரீஃபை உங்களால் ஆமாம், என்னால் முடியல. நான் தற்கொலை பண்ணிக்கணும், செத்துடணும், இறந்துடணும், தூக்கு மாட்டிக்கணும். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணேன். தூக்கு மாட்டிக்க ட்ரை பண்ணேன், தற்கொலை எல்லாமே ட்ரை பண்ணேன். ரோட்டில் விழுந்தேன், சாப்பிடாம இருந்தேன், தூக்கு மாட்டிக்க போனேன், பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அங்கேயே அன்கான்சியஸாக 2-3 ஹவர் கடந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு எப்படியோ இருந்தேன் நான். அதிலிருந்து மீண்டு தான் வந்து நான் போராடி கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்தி 3 கட்ட விசாரணை நடத்தி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணேன். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணேன். எஃப்ஐஆர் காப்பி வச்சு கோர்ட் போனோம். கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணோம். முதல் கட்ட விசாரணை விசாரித்து 2வது கட்டமாக மருத்துவ குழு பரிந்துரை பண்ணி அவங்க ஒரு 12 பேர் கொண்ட குழு வந்து அவங்க என்னோட தரப்பை மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டாங்க. ஸோ டாக்டர்ஸ் தரப்பு எல்லாமே கேட்டாங்க. அவங்கக்கிட்டையுமே நான் சொன்னேன், சார் அங்கே நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு விஷுவலாக எதுவுமே மறக்கலை. பட் உங்களோட விசாரணையோட தீர்ப்பு நியாயமாக இருக்கட்டும், என்ன மாதிரி இன்னொரு தாய் குழந்தை பாதிக்காமல் இருக்கட்டும், கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு பண்ணுங்க, எனக்கு அந்த ஒரு உதவியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ணாங்க. ரிப்போர்ட்டில் வந்து சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் இல்லாமல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட நேரத்தில் அவனுக்கு தேவைப்படுற எந்த ஒரு இதுவுமே செயல்படுத்தப்படலை. கொலாஸ்ட்ரமி பேக்லேட்டாக ஃபிட் பண்ணது. ஸோ அதனால தான் இந்த நிகழ்வுலாம் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அவங்க விசாரணை பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. 12-15 பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் திரும்பவும் இப்போ நான் வந்து கோர்ட்டில் வந்து பண்ணணும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.